ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் தமிழ் தேசிய பிரச்சனை என்ற ஒன்று இருக்கிறது என்பதை கூட ஜனாதிபதி தயாராக இல்லை, பேச தயாராக இல்லை. யாழுக்கு வந்தபோது அது தொடர்பில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. எனவே மாற்றம் என்ற அலையில் சிக்கி தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் வாக்களிக்க கூடாது. யாழ் மாவட்டத்தில் அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைத்தாலும் இந்த நாட்டில் தமிழ் தேசிய பிரச்சனை என்னவென்று என்ற ஒன்று இல்லை என்பது போன்றதாகிவிடும். எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். அதேபோல் கோட்டாவின் அரசாங்கம் தோல்வியடைந்து இடைக்கால ஜனாதிபதி தெரிவின் போது பாராளுமன்றத்தில் வைத்து தனக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அனுர கூறியிருந்தார். அதற்கு அப்பால் வேறு அமைச்சுகளை வழங்குவது தொடர்பில் தன்னுடன் எதுவும் அவர் பேசவில்லை. அதேபோல் அவரின் பஸ்களில் பயணிப்பதற்கு தான் தயாராக இல்லை என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனுரகுமார திசாநாயக்கவின் பஸ்ஸில் ஏறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அவருடைய பஸ்கள் வேறு வேறு மாவட்டங்களுக்கு தூர பயணம் செல்ல வேண்டியவை. அதில் ஏறுவதற்கான எண்ணமும் எங்களுக்கு இல்லை. அமைச்சு பதவிகள் பற்றி அநேகமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சமஷ்டி ஆட்சி முறை இருக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் போர்க்குற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நான் இரு நிபந்தனைகளை வைத்துள்ளதாகவும் இவ்விரு யோசனைகளுக்கும் ஜனாதிபதி இணங்கியதால் ஜனாதிபதி எனக்கு வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு பதவியை வழங்கப் போவதாகவும் உதய கம்மன் பிள்ளை கூறுகின்றார். ஆனால் ஜனாதிபதி எனக்கு அப்படியான ஒரு விடயத்தை கூறவில்லை. அவருக்கும் எனக்கும் இடையில் இது போன்ற பேச்சுவார்த்தை இடம்பெறவும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது பரிந்துரைகள் வந்தால் நாங்கள் எவ்வாறான நிபந்தனைகளை முன்வைப்போம் என்பதை உதயகமன் பிள்ளை நன்கு அறிந்து வைத்துள்ளார். தற்போது ஜனாதிபதி 2019 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பின்னரும் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இடைக்கால ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். 2019 3% வாக்கை எடுத்தவர் பாராளுமன்றத்தில் 3 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டார். அந்த பாராளுமன்ற வாக்கெடுப்பின் நிறைவில் சபையில் பேசும்போது சுமந்திரன் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதுவே தமது சிந்தனை என்றும் அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்திருந்தார். அது அவரின் அப்போதைய நிலைப்பாடாகும். வெளிவிவகார அமைச்சர் என்றோ நீதி அமைச்சர் என்றோ கூறவில்லை. பிரதமர் பதவி வழங்க வேண்டும் என்றே கூறினார். அது அன்சாண்டில் இருக்கின்றது. காலத்துக்கு காலம் ஒவ்வொருவரும் இது போன்று கூறுவார்கள். அவ்வாறு கூறுவது அவர்களின் அந்தர நிலையை வெளிப்படுத்துகிறது. யாரோ இருவர் கூறிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் அந்தரத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதனை மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதனை மீண்டும் கூற வேண்டிய தகவலும் தேவையும் எங்களுக்கு இல்லை. அதே போன்ற வேட்புமனு கிடைக்காமையின் காரணமாக எங்களின் கட்சியிலிருந்து விலகி சென்ற சிலர் வெவ்வேறு கதை அளந்து கொண்டிருக்கின்றார்கள். சரபணபவனுக்கு வேட்புமனு வழங்கப்படவில்லை. அவரின் வயதை மறைப்பதற்கு தடைக்கு நிறமூட்டுவது போன்று மறதிக்கும் மறந்து எடுத்தால் சிறப்பாக இருக்கும். சில விடயங்களை அவர் மறந்துவிட்டார். கட்சியில் வேட்புமனு வழங்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக கட்சிக்கு சுக்குநூறாக போய்விட்டது என்று உடைந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லி திரிபவர்களை மக்கள் இனங்காண வேண்டும். முழுவதுமாக அவர்களை புறக்கணிக்க வேண்டும். சைக்கிளை நிறுத்திவிட்டு அதற்கு மேலேறி சைக்கிளை மிதித்துக் கொண்டிருப்பவர்கள் சிலரும் இருக்கிறார்கள். குறித்த இடத்திலிருந்து நகர்வதே இல்லை. வெறும் வெற்று கோஷங்களை சொல்லி இருப்பார்கள். இவ்வாறானவர்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தன்மான சின்னம் மான் என்பதை போன்று மேலும் சிலர் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்சி தலைவர்கள் யார் யார் என்று கேட்டால் முக்காடு போட்டுக்கொண்டு ஓடிவிடுவார்கள். மணிவண்ணனும் அவரின் குழுவினரும் விக்னேஸ்வரனும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று வாக்கு கோருகிறார்கள். மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தில் சிக்கிக் கொண்டவர்கள் இன்று பொது தேர்தலில் போட்டியிடாமல் தப்பித்து சென்றுள்ளார்கள். அதே போன்று சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கு வேட்புமனு மறுக்கப்படவில்லை. அவர் தானாகவே விலகிவிட்டார். மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தில் அகப்பட்டவுடனேயே அவர் விலகிவிட்டார். இலங்கை தமிழரசு கட்சி மதுபாவனைக்கு எதிராக செயற்பட்டு வரும் கட்சியாகும். கட்சி ஒழுக்க கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் மதுபான சாலை அனுமதி பத்திரத்துக்கு யாராவது இவ்வாறு சிபாரிசு செய்வதை தெரிய வந்தால் தேர்தலின் பின்னரும் அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்திக்கு சாதாரண பெரும்பான்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் நாட்டில் முதன்முறையாக இடதுசாரிகள் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
இருந்தபோதும் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் இதுவல்ல. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுர வடக்குக்கு வந்தபோது தெற்கில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் நிகழும். ஆனால் அந்த மாற்றத்துக்கு வடக்கு மக்கள் பங்காளிகளாக வரவில்லை என்று தெற்கு மக்கள் கூறப்போவதாக கூறினார். அதற்கு பதிலளித்து கடந்த 2 வருடங்கள் தெற்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் எங்களின் மக்கள் ஒரு நியாயமான ஆட்சி மாற்றத்துக்காக 75 வருடங்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாற்றத்துக்காக தெற்கு மக்கள் எங்களோடு பங்காளிகளாக வரவில்லை என்ற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது என்று கூறியிருந்தேன். இதனை தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதியிடமும் தெளிவுபடுத்துமாறும் பகிரங்கமாக கோரியிருந்தேன் என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே இடம்பெடுத்திருக்கின்றது. இன்றைய தமிழன் பத்திரிகையிலே இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. அதாவது தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக இதுவரையிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதுவிதமாக பேசவும் இல்லை. நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசும்போது கூட இந்த விடயங்கள் தொடர்பாக எதுவுமே அவர் பேசவில்லை என்பது போலவே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் அவருடன் சேர்ந்து பயணிக்கவில்லை. இதே நேரம் இதற்கிடையில் உதய கம்மன் பிளவும் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய ஆட்சியிலே பார்லிமெண்ட் தேர்தலில் சுமந்திரன் ஒருவேளை வெற்றி பெற்றால் அவர்தான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராகவும் அல்லது நீதி அமைச்சராகவும் நியமிக்கப்படுவார் என்ற வகையிலே ஒரு செய்தி இங்கே இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அதாவது இப்படித்தான் நடக்கப் போகிறது. ஏற்கனவே இருவருக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் வாய்மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றன, கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன என்ற வகையிலே அவர் சொல்லியிருந்தார். இதற்கும் பதிலளித்திருக்கின்றார் எம்பி சுமந்திரன். காரணம் என்னவென்றால் அவர்கள் நாங்கள் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று அந்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி கலைப்பின் போது பார்லிமெண்டத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே பேசும்போது இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார், பிரதமராக நியமிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது எம்ஏ சுமந்திரனாகவே இருக்க வேண்டும் அந்த காலகட்டத்திலே அப்படி என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தி இருந்தார். இதை முன்னிட்டு தான் இது அந்த காலகட்டத்திலே இப்படி பிரதமராக தெரிவு செய்வேன் என்று அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். இப்போது அவர்தான் ஜனாதிபதி. ஆகவே எம்ஏ சுமந்திரனுக்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பதவியோ அல்லது நீதி அமைச்சர் பதவியோ வழங்கப்பட இருக்கிறது என்பது போல உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்ததற்கான காரணம் இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. போர்க்குற்றம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையிலே கலந்துரையாடுவதற்காகவும் அது தொடர்பாக பேசுவதற்காகவும் வாய்ப்பளிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களை அவர் உபயோகப்படுத்தி கொண்டு அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்கிறார் என்ற வகையிலே அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் உதயகம்மன் பிள்ளை. அவருடைய நோக்கம் வேறாக இருக்கின்றது இந்த விடயத்தை பார்க்கும் போது. காரணம், அவர் ஏதோ ஒன்றை, அதாவது போர்க்குற்றங்கள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது, ஐக்கிய நாடுகளில் இது தொடர்பாக பேசக்கூடாது என்பது போல அவருடைய ஒரு செயல் இருக்கின்றது. காரணம் என்னவென்று பார்க்கும்போது வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். அதை உபயோகப்படுத்தி இதை சொன்னால் யாரேனும் ஒரு சிலருக்கு கோபங்கள் ஏற்படலாம். ஆகவே இந்த தேர்தலிலே தனக்கு வாக்குகள் ஏற்படலாம், அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற வகையிலே தான் இவர் செயற்படுவதாக பார்க்கக்கூடியதாக இருப்பதாக எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இவ்வாறு பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றன. அது எம்ஏ சுமந்திரன் தெரிவித்த கருத்தாக இது தமிழன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.